ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே மீனா தான் காமிப்பாங்க. மீனாவும் சீதாவும் சண்டை போடுவாங்க. சீதா கிட்டே எவ்வளோ சொன்னாலும் சீதா புரிஞ்சிக்கவே மாட்டா. இல்லை, இவங்க தான் சரி கிடையாது, இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன், நீங்களும் என்னோட இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவான். உடனே அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்ன இவ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. முத்து இல்லை பரவாயில்ல, அவள் சின்ன பொண்ணு தானே, விட்டுருங்க, அவள் வாழ்க்கையில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இங்கே மனோஜ்க்கு ஃபோன் வரும். ஃபோனில் கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி, கிறிஷ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான், உங்கள் கையில் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்டவுடனே மனோஜ் அவனா வாங்கினா சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு வச்சுருவான். இங்கே ரோஹிணிகிட்ட சொல்லுவான், இவன் ஏன் என்ன வேற சொல்கிறான்னு சொன்னோடனே சொல்லுவாள், நீ தானே நம்ம ஃபேமிலியிலே நல்லா படிச்சுருக்க, அதனால தான் உன்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாள். உடனே மனோஜோட பிஎஸ் சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க சார், அவன் யாரோ தானே சொன்னோடனே ரோஹிணி கோவம் அவளை திட்டி விட்டுருவா. உடனே அவளும் போயிடுவா. இங்கே இவங்க 2 பேரும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போவாங்க. இவங்களுக்கு முன்னாடி முத்துவும் மீனா வந்திருப்பாங்க. முத்து இவனை பார்த்துட்டு கேட்பா, நீ என்னடா இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிருஷி என்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான்னு சொன்னோடனே முத்துக்கு டவுட் வந்துடும். அவன் ஏன் ஒன்றை வர சொன்னான், நீ வரதுலையே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வந்துடும். மீனா சொல்லுவா, பரவாயில்ல விடுங்க சொல்லிட்டு அவங்களே போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு இவங்க இங்கேயே நின்றுவாங்க. வந்த உடனே கிறிஷ் முத்து கூப்பிடுவான், வா போகலான்னு சொல்லிட்டு. உடனே ரோஹிணியும் பிடிச்சி இழுப்பான். உடனே முத்துக்கு ஒன்றும் புரியாது. உடனே மீனா சொல்லுவா, எங்க அவங்க கூடயே போகட்டும் விடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே முத்துக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சொல்லிட்டு சொன்ன உடனே பரவாயில்ல விடுங்க, அவன் புதுசாக இப்போ பொம்மை பசங்க கிட்ட புதுசாக ஒரு பொம்மையை காமிச்சா அந்த பொம்மையை தானே பிடிக்கும், அப்போ நம்மலாம் பொம்மையாக கேட்பான், அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தோடனே விஜயா ஷாக் ஆகிடுவாங்க. இவன் ஏன் உங்கள் கூட வரான்னு சொன்னோடனே அவன் சொல்லுவான், இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சுமா அதனால போனேன்னு சொல்லிட்டு. அது ஏன் உனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் தானே இந்த வீட்டிலே நல்லா படிச்சிருக்கேன், அதனால தான் என்ன கூப்பிட்டாங்கன்னு சொன்னோடனே, இந்த வேலைக்கெல்லாம் நீ போ தேவல மனோஜ், இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ, ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனேன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. முத்து மீனா வந்தோடனே திட்டுவாங்க, நீங்கள் 2 பேரும் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க, இந்த சில்லற வேலையெல்லாம் நீங்கள் தானே பார்த்துக்கணும், இதெல்லாம் உங்கள் வேலை, மனோஜ் எல்லாம் வேலை காட்டுற வேலை வச்சுக்கூடாது. மனோஜும் ரோகிணியும் சொல்லுவாங்க, இந்த பையன் கூட பழகிறதெல்லாம் நிறுத்திக்கோங்க, நீங்கள் பழகக்கூடாது சொன்னோடனே பண்ணமல் வந்துடுவார். ஏன் விஜயா கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே முத்து நடந்ததெல்லாம் சொல்லுவான். இதில் என்ன இருக்குது, நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அப்புறம் இங்கே முத்துவோட தம்பி இருக்கான் இல்லையா, கடைசி தம்பி, அவனும் அந்த போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவான், அவார்டு வாங்கிட்டு வந்துடுவான். இதை பார்த்தவொடனே மனோஜ், இப்போ தாண்டா எனக்கு உன்னை தம்பின்னு சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான் ரவியை பார்த்து. ரவி எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான். எல்லாரும் அவங்க கிஃப்ட்டை கொடுப்பான். முத்து வேறு ஏதோ கோவாலேருந்து வந்ததால் அவன் வேறு வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பான். ஆனால் முத்துக்கு கீச்செயின் தான் வாங்கிட்டு வந்திருப்பான். எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு கொடுத்து எல்லாருக்குமே கொடுப்பான். எல்லாரும் இதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. இங்கே ஸ்ருதி கிட்ட வருவான். ஸ்ருதி கிட்ட ஸ்ருதி கேட்பா, உன்னோட ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி, எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் அங்கேயே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக எடுக்கும்போது அவளோட ட்ரெஸ் வந்துடும். இதை பார்த்தோடனே ஸ்ருதி என்னது இதுன்னு சொல்லிட்டு கேட்டோடனே ரவி திரு முடிப்பான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.